தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். யோனாவின் புஸ்தகத்தை மறுபடியும் நாம் திறந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும். நேற்று சொல்லும்போது ஜனங்களே அவர்கள் 3 காரியத்தை செய்தார்கள். ஒன்று, விசுவாசித்தார்கள். 2வது, உபவாசம் செய்தார்கள். 3வது, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் என்ன பண்ணாங்க? ரெட்டுடித்து கொண்டாங்க. ராஜா சொல்லல, தேவன் சொல்லல. ஆனா இங்க இன்னைக்கு சொல்றாங்க, ராஜா இப்ப கட்டளை, இந்த ஜனங்களுக்கு அப்புறமா ராஜா வந்து கட்டளை சொல்றாரு, நாம இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு போது அவர் சொல்றான், யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் நமக்கு என்ன செய்வார்? மனஸ்தாபம் ரொம்ப பெரிய கால். பிரியமானவர்களே, ஆதி ஆகமத்தில் அந்த மனஸ்தாபம், அதனால தான் தேவன் மேலே போயிட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு சோதரம். அவன் நம்பினா இந்த மரத்தை தவிர மீது எல்லாவற்றையும் நீ சாப்பிடுக அப்படின்னு சொன்னார். ஆனா அவருடைய எல்லாத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தை எல்லாம் குலைத்து போட்டு விட்டான். சில நேரத்தில் நம்மளை நம்புறார் ஆண்டவர். நம்மளை அழைக்கும் போது நமக்கு ஒரு வழியை வச்சிருப்பார், நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருப்பார், நமக்கு ஒரு பாதையை வச்சிருப்பார், நமக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருப்பார், நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். ஆனால் நாம என்ன பண்றோம்? சிலத்துல கீழ்ப்படியாதப்போ அந்த வழி சிதறி போகும்போது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஒரு மனஸ்தாபம் ஆதாமுடைய வாழ்க்கையில் அது மனஸ்தாபம். ஏன் இவனை உருவாக்கின? இவன் என்னுடைய திட்டத்தை எல்லாம் பாழாக்கிட்டானே. ஒவ்வொரு நாளும் அவனோட கூட நடந்தேனே, ஒவ்வொரு நாளும் அவனோட பேசினேனே. ஆதாம் இதுக்கு என்ன பேர் வச்ச? ஆதாம் இது என்ன பேர் வச்ச? இந்த மரத்துக்கு என்ன பேர் வச்ச? இந்த பறவைக்கு என்ன பேர் வச்ச? எல்லாத்தையும் அவனோட பேசினேனே. ஆனா என் திட்டத்தை அவன் பாழ்படுத்தினான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அன்றைக்கு மனசாப்பட்டு எல்லாரையும் வெளியே அமிச்சு தூக்கி பூமியில போட்டார். போகும்போது சொன்னார், நீ பூமிக்கு போற, உடைய நிர்வாணத்தோடு போனேன்னா உன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மிருகங்களும் கடிச்சு குதிரிடும். அதனால ஒரு மிருகத்தை அடிச்சு ஒரு தோல்வுடைய உண்டாக்கி அந்த நிர்வாணத்தை மூடி பூமிக்கு போ அப்படின்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தை மூடி அவர் என்ன பண்ணிட்டார்? சீல் வச்சுட்டு அன்னைக்கு போனவர் தான் கர்த்தருக்கு சோத்திரம். தேவனுக்கு மனுஷனுக்கு உறவு கேட்டு போய்விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மனஸ்தாபம். அதுக்கப்புறம் நோவா கிட்ட வரும்போது அங்க சொல்றார், இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன். மனஸ்தாபம். நான் இவர்களை படைத்தது எனக்கு வேதனையா இருக்கிறது. மனஸ்தாபம். சவுல் கிட்ட வராரு, இந்த ஜனங்களை நான் எதுக்காக படைச்சனும் அவங்களும் கீழ்ப்படியில. அதுக்கப்புறம் ராஜாவை நான் எதுக்காக ஏற்படுத்தினேன்? இவன் என்னுடைய காரியத்தை செய்வான் என்று சொன்னா அவனோ அதை செய்யல. மனஸ்தாபம். இங்க சொல்றாரு, பிரியமானவர்களே, 400 வருஷம் தீர்க்கதரிசிக்கோ புதிய ஏற்பாட்டுக்கோ 400 வருஷம் இடைவெளி ஆகிட்டது. ஆண்டவருடைய சத்தமே இல்லை. தீர்க்கதரிசி வரையில் ஆண்டவர் பேசிக்கிட்டே வந்தார். ஆண்டவருடைய சத்தமே இல்லை. எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்? கர்த்தர் மனுஷன் மேல அவ்வளவாய் வேதனை, கொடுமையானவர்களாய் மாறிட்டானே. அப்படி இங்க ஒரு மனஸ்தாபத்தை சொல்றான். என்ன மனஸ்தாபம்? ஏன் படைச்சனோ அப்படின்ற மனஸ்தாபத்தை மாத்தி போட்டு ஒருவேளை நம்ம மேல மனம் இறங்குவார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உண்மை உத்தமாய் மனம் திரும்பும் போது அவர் மனஸ்தாபப்படுவார். எசேக்கியா ராஜா மனஸ்தாபப்பட்டா, நாளைக்கு நீ மரித்து போவ அப்படின்னு சொல்லும் போது அவன் அழுதான். அரண்மனையில இருந்து அந்த அந்த சிங்காசனத்தில் இருந்து அவன் கீழே வந்து சுவர்புறமாய் திரும்பி அழுதான். நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் உண்மை உத்தமா இல்ல வாழ்ந்தேன். அந்த முற்றத்துக்கு போய் ஊழியக்கார சேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வருது. என் தாசனாகிய எசேக்கியா அழுதா. நான் அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டேன்.
நான் அவருக்கு 15 ஆண்டுகளை கூட்டி தருகிறேன், நீ போய் மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொன்னார். யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்முடைய பாவத்தை அக்கிரமத்தை பிடிக்கிறதுக்கு ஒருவேளை மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. யோசிப்பார். ரெண்டாவது அதில் அவர் சொல்றார், யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்படுவார். ரெண்டாவது, நம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு அவர் என்ன செய்வார், திரும்பினாலும் திரும்புவார் என்று சொன்னார். நல்ல கவனிக்கணும். உக்கிரமான கோபம், அந்த கோபம் தான் ஆதாமு கிட்ட வெளிப்பட்டது, அந்த கோபம் தான் சவுல் கிட்ட வெளிப்பட்டது, அந்த கோபம் தான் நோவா கிட்ட சொன்னார், இந்த ஜனங்களை அழிக்க போற நோவா, உன்னை நான் நீதிமானா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே அங்கே காணப்பட்ட கோபம். அந்த கோபத்தினால தான் தீர்க்கதரிசனம் கொண்டு சொல்றார். எரேமியாவில் வரும்போது 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், என்ன சொல்லுவார், இந்த ஜனங்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம், நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன். இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கடுமையான வார்த்தை பேசுவார். ஒன்றை மனம் திரும்பல, ஒண்ணுமே கீழ்ப்படியில, ஒன்றுமே நான் சொல்றதை கேட்கல, ஒன்றுமே எனக்கு ஏற்றால் போல எவரும் வாழல. பிரியமானவர்கள், நம்ம வாழ்க்கையில நல்ல கவனிக்க, யாருக்கு தெரியும், ஒருவேளை மனம் திரும்பி நம்ம மேல மனஸ்தாபப்படுவார், இந்த குடும்பத்தை நான் இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருக்கிறேன், அதுக்கே சொல்றாரு, உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். கோபம் ரொம்ப பயங்கரமான கோபம், தேவனுடைய சாபத்துக்கு ஏதுவான கோபமாய் அது மாறிவிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். நீ போ அப்படின்னு ஆண்டவர் எத்தனையோ ஊழியக்காரனை வேதத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்பியிருப்பார். நீ போ, உடைய காணிக்கை எனக்கு தேவையில்லை, நீ போ, உடைய ஜெபம் எனக்கு தேவையில்லை, நீ போ, உன்னுடைய ஆராதனை எனக்கு தேவையில்லை, நீ போ. அதாவது எல்லா காரியத்திலும் திருப்பி திருப்பி அனுப்பியிருப்பார். சில காரியங்கள் உக்கிரமான கோபம். நான் எதுக்காக படைச்சேன், எதுக்காக கூப்பிட்டேன்? சில நேரம் ஆண்டவர் சில துக்கத்தை விசுவாசிக்க ஊழியக்காரர் மேல ரொம்ப எப்படி காட்டுறதுனே தெரியாதாயும் பிரியமானவர்களே. அப்போ இந்த துக்கமான காரியம் எப்படி முடியும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நாம மனம் திரும்பும் போது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இசைக்காரருடைய வாழ்க்கை திரும்ப வராரு. எப்படி வராரு? துக்கத்தோடு இருக்கிற அந்த ராஜாவை நான் ஆசீர்வதிக்கிறேன். முற்றிலுமாய் மனம் திரும்பினான், சிங்காசனத்தை விட்டு எழுந்தான்னு சொல்ல தாழ்மையில இறங்கிட்டான். இனிமே எனக்கு எதுவுமே தேவையில்லை, கர்த்தரை தவிர வேற என்ன வேணும், நான் உனக்கு உண்மை உத்தமாய் வாழ்ந்தேன். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில மனம் திரும்ப ரொம்ப அவசியம். சும்மா எப்போ பார்த்தாலும் போய் சொல்லிக்கிட்டு சாகு போக்கு சொல்லிக்கிட்டு, ஏன் சர்ச்சைக்கு வரல, எல்லாத்துக்கும் சாகு போக்கு, ஏன் ஜெபம் பண்ணல, எனக்கு ஒரு சாகு போக்கு, ஏன் வேதத்தை வாசிக்கல, அதுக்கு ஒரு சாகு போக்கு. இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கோம், நீங்க ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி ஃபாதர் பேசுகிறார், கையில் ஏதாவது கச்சா கூட எடுத்து உங்க மூஞ்சி மேலே அடிப்படுற. நீங்க ஒரு வேளை பார்த்துருந்தா அது தெரியும். அவர் சொல்றார், நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க, ஒரு முஸ்லீமை பாருங்க, 5 வேளை தொழும்போது ட்ரெயினில் போனா கூட ஒரு தலைப்பாயை ஒன்று கட்டிக்கிட்டு அவன் அந்த மெக்காவுக்கு நேராக வந்து தொழுகிறான். நீ வெக்கப்படுறியே, நீ ஜெபம் பண்ண வெக்கப்படுறியே, வேதத்தை சுமக்க வெக்கப்படுறியே, நீ ஆராதனைக்கு வர வெக்கப்படுறியே, பாட்டு பாட வெக்கப்படுறியே. இப்போ நம்ம மேல எவ்வளவு மனஸ்தாபம் இருக்கு ஆண்டவர் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மனஸ்தாபம், எவ்வளவு கோபமா இருப்பாரு. நான் உனக்காக சிலுவையில சுமந்தனையா, உனக்காக நான் சிலுவையில சுமந்தனே. சில பெற்றோரை பார்க்கலாம், பெரியவங்க சொல்லுவாங்க, ஏன் இப்படி எல்லாம் உங்களுடைய கையெல்லாம் அப்படி காய் காய்ச்சி போகுது அப்படின்னா, என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்காக கடுமையா உழைச்சப்பா, சில நேரத்துல அனல்லாம் இருந்தப்பா, அதனால இப்படி ஆயிடுச்சுப்பா, என் பிள்ளைகளுக்காக நான் அந்த போராட்டம் பண்ணினேன். சில கால்களை பார்த்தா கருப்பாயிட்டு இருக்கும், சில நின்று 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 அப்படியே அந்த காலெல்லாம் கருப்பாயிட்டு இருக்கும், அதை சீவி சீவி போட மாதிரி அப்படியே ரத்தம் கூட ஊற்றும். அந்த பிள்ளைகள் சுகத்துக்காக இவங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்று வேலை செய்யறானே, அதை நினைச்சு பார்க்காத பிள்ளைகளை தான் சாபத்துக்குரிய பிள்ளைகளாய் மாறிடுவாங்க. உலகத்துல கூட எத்தவங்களை நினைக்காத போயிட்டா எல்லா பிள்ளைகளுக்கு சாபம் வந்து விடும். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவரும் அதுதான் சொல்றாரு, நான் உனக்காக சிலுவை எல்லாம் சுமந்தேன், உனக்காக இது எல்லாமே சுமந்தேன், ஆனா நீ என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம என்னுடைய திட்டத்தெல்லாம் பாழ் பண்ணிட்டியே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு உலக மனுஷனா இருக்கிற ஒரு முகமதியர் 5 வேளை தொழுகிறான், ஒரு வெள்ளிக்கிழமெல்லாம் மூடிடுறான், தினந்தோறும் சில காரியங்களை சேர்த்து உண்டானா, ஒரு மாறுபடி வெள்ளிக்கிழமைனா ஒரு வேளை திறந்து வச்சா மத்தியானத்துக்கு மேலே கூட அந்த நாள் முழுவதும் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சம்பாதிப்பானே, அவன் கூட முடிடுறான். ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை
சர்வசாதாரணமாக சொல்கிறோம், எனக்கு தலை வலிக்குதுங்க, எனக்கு வயிற்று வலிக்குதுங்க, உடனே இந்த சாக்கு போக்கு சொல்லி ஆராதனையே நிற்கிறோம். ஆண்டவர் எவ்வளவாய் மனஸ்தாபப்படுவார், எவ்வளவாய் கோவப்படுவார். அதனால தாங்க சொல்கிறார் ராஜா, இவன் யார்? புறஜாதியான ராஜா. இவன் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ராஜா இல்லை, புறஜாதியான தேவன் ராஜா. அவன் என்ன சொல்கிறான்? ஒருவேளை யாருக்கு தெரியும், தேவன் நம்ம மேலே மனஸ்தாபப்பட்டு நம்மளுக்கு சொன்ன தீங்கு வராமல் பார்த்துக்கலாம். தேவன் ஒருவேளை கோபம் மாறி நம்ம ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராயிருப்பார். பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்புவோம், துக்க வஸ்திரங்களை நாம் தரித்து கொள்ளுவோம், துக்கத்தோடு கூட தேவ சமூகத்தில் போராடுவோம், நம்முடைய துக்கத்தை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வருவோம், அந்த மனம் திரும்புதல் ஆண்டவருக்கு நேராக கொண்டு வருவோம், அந்த வஸ்திரங்களை அணிந்து ஆண்டவருக்கு நேராக காணப்படுவோம். ஒருவேளை தேவனுடைய சாபம் நம்ம விட்டு வெளியேற தேவன் கிருபை செய்ய வல்லவராய். அல்லேலூயா. கண்களை மூடி எழுந்திருப்போம். நல்ல பிதாவே, இந்த மாலை பொழுதுக்காய் நன்றி ஆண்டவரே. யோனாவுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தை 2025 எங்களை காட்டி ஆண்டவரே, அதன் மூலமாய் நீர் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தீர், எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு உதவி செய்தீர் என்பதை காட்டுக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையும் சுகமும் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பரலோக பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமென். சோதரன்